ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மூவி வேறு லெவலான மூவி. ஆக்சுவலாக மூவியில் ட்விஸ்ட் இருக்கலாம், ட்விஸ்ட்டில் மூவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. இதில் வர ட்விஸ்ட்டை நீங்கள் இந்த படத்தை பார்க்காம கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒன்லைன்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த மூவியை பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான ஸ்கூலை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுனாமி வந்திருக்கு. அதில் பல பேருக்கு அடி, சில பேருக்கு காயம்னு தப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒன்றும் பணக்கார ஸ்கூல்லாம் கிடையாது, ரொம்பவே ஏழ்மையான ஸ்கூல் தான். பார்த்திங்கன்னா மேலே இருந்து தண்ணியெல்லாம் சொட்டிகிட்ருக்கு. இப்படிப்பட்ட ஸ்கூலில் தான் இங்கே இருக்க பெண்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஹெட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்களே, அந்த ஹெட் மாஸ்டர் வேறு யாரும் இல்லை, அதோ கோட் சூட் போட்டு ஒருத்தர் இருக்கார்ல, இவர் தான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவர் பக்கத்தில் இருக்கவர் ஜாய்ஃபு. அவர் மேலே ஒழுகுதில்ல, அதை சரி பண்ண வந்தவர். அண்ட் இவங்களாம் கொஞ்சம் லீட் கேரக்டர்ஸ். ஸோ இவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பொண்ணு முறைச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணு தான். இவளுக்கு என்ன கண்டுன்னு தெரில, எல்லாரையும் முறைச்சிட்ருக்கான். ஜாய்ஃபு, நீ சரி பண்ண வேண்டிய இடம் அதுதான், அதை எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்றான். நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டே வரும்போது கீழே ஒரு பக்கெட் இருந்தது, அதை தட்டி விட்டுறாரு. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அம்மா. இவங்களும் ஒரு லீட் கேரக்டர் தான். சாரி ஒன்றும் இல்லை ஹெட் மாஸ்டர், ஒன்றும் இல்லை, உங்கள் மேலேயும் கொஞ்சம் தண்ணி செஞ்சிருக்கு, நான் அதை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க துடைக்க, இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா, அந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணு. ஹெட் மாஸ்டர், ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ ஒரு சின்ன லீக்குன்னு சொன்னீங்க, ஆக்சுவலாக இது சின்ன லீக்கே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அந்த மொத்த இடத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும்னு சொல்ல ஹெட் மாஸ்டருக்கு தூக்கி வாரி போடுது. ஜாய்ஃபு, அப்படி மட்டும் சொல்லாத ஜாய்ஃபு, உனக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் எந்த நிலமையில் ஓடிட்டுருக்குன்னு, ஏதாவது பார்த்து பண்ணுன்னு சொல்ல, சரி ஜாய்ஃபுமே ஓகே பண்ணலான்ற மாதிரி ரெடி ஆகுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை புள்ளி பண்ணிகிட்ருக்குங்க பயங்கரமாக. இந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு டேரக்டராக, அதோட இன்னொரு ஃப்ரெண்ட் காஸ்டியூம் டிசைனராக, அதோட இன்னொரு ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, இந்த மாதிரிலாம் சொல்லி கம்மு மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு நம்ம ஹீரோயினை ஒட்டி வச்சுருக்குங்க. இதை கேட்க வந்த சில பொண்ணுங்களையும் செக்யூரிட்டியை வச்சு அடித்து துரத்துதுங்க. அவங்க போனதும் இந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோயின் கிட்ட. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பேர் டோங். அந்த டோங் கிட்ட போய்ட்டு, இப்போ தான் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஒழுங்கு மரியாதையாக என்னோடய ஃபோனை கொடுத்துரு, எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த கம்மை கையில் எடுத்துகிட்டு, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய அப்பாவை செடியூஸ் பண்ணுவா, இப்போ நீ யாரை செடியூஸ் பண்ண போகிற, இந்தா லிப்ஸ்டிக் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கம்மை எடுத்து அவள் வாய்க்குள்ளே பெயிண்ட் மாதிரி அப்பி விட்டுறான். இப்போ தான் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குலாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி பேசுன்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினால் பேச முடியாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுங்க போயிடுதுங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்கா. இவ்வளோ நேரம் அவங்கள முறைச்சிட்டு இருந்தவ கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் தெரியும் காசு இருக்கிறவங்களுக்கும் காசு இல்லாதவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். காசு இருக்கவங்க நினச்சா இல்லாதவங்களை என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் நினச்சி இவள் அழுதுட்ருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா இவளை தேடி வந்துட்டுருப்பாங்க. அவங்க பொண்ணு இருக்க நிலைமையை பார்த்து அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க கண்கள்லேயே தெரியும் அந்த வலி. அந்த பொண்ணோட ஏரை வெட்டும்போது அவங்க கண்ணில் தெரிகிற வலி நம்மளுக்கு அப்படியே ஃபீல் ஆகும். அந்த வலியோடு சேர்ந்து ஒரு கோபம். அந்த கோபத்தை அவ்வளோ அழகாக கண்ணில் காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு பாலடைஞ்ச வீடை காட்டுறாங்க. வெளியே ஃபுல்லாக சம மலை. இந்த மலையில் ஹெட் மாஸ்டர் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்கு மொத்தமும் அந்த வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குங்க. அங்கே போய் ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணிகிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு பொண்ணு புலம்பிகிட்ருக்கா. இந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணு அவங்க அப்பா வேறு அவளை உடவேல மழை பெய்யறதுனாலன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஹீரோயின் அண்ட் அவளோட அம்மாவை அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்குங்க. இப்படி திட்டிக்கிட்டே அந்த ரிச்சுவலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் வெளியே எழுந்து போய் சும்மா நின்றுட்டுருக்கான். அப்படி நின்றுட்டு இருந்தவ சடனாக காணாமல் போகிறா. இவளுங்க அங்கே போய் பார்க்கும்போது திடீர்னு அங்கே யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணை கொடூரமாக கொண்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து இதுங்களாம் பயந்து ஓட அவனும் பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறான். இதில் ஒரு பொண்ணை மட்டும் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ்க்கு போய்ட்றான். இன்னொருத்தவ கீழே ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மேலே போனால அவளை துரத்திக்கிட்டே போயிட்டு கொடூரமாக கொள்கிறான். அப்படியே கொன்று மேலே இருந்து அவளை அப்படியே கீழே தூக்கி போட, இந்த இன்னொரு பொண்ணு கீழே போனால அவன் வெளியே இருந்ததை பார்க்குறா. அப்படியே பயத்திலே தெரியாமல் கீழே விழுந்து அவன் முட்டியில் அடிபட்டுது. அப்போ அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். போலீஸும் இந்த சைடில் எடுக்கிறாங்க. பட் அந்த சைக்கோ பின்னாடி ஒரே போடு இவ காலி. இப்போ அப்படியே அந்த சைக்கோ யாருன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த சைக்கோ ஹீரோயினோட அம்மா தான். இவங்க கொலையை அசால்ட்டாக பண்ணிவிட்டு இந்த லெமன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பறித்து ஊறுகாய் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறான். இவங்க அந்த லெமன்லாம் பிரிச்சிட்ருக்காத
அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க வந்து ஊறுகாலாம் இருக்குல்ல, அத விக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இத இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுக்கி வச்சுட்டு இருக்க, இவங்க இத பண்ணிட்டு இருக்கத, யாரோ ஒரு ஆள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெர்சன் யாருன்றது தெரியல. இத வந்து இவங்க நோட் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு 2 போலீஸ் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்கள தேடி தான். இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அவங்க செத்ததுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பொண்ணுங்கள தேடி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டே போனவங்களுக்கு திடீர்னு ஒரு டோர் பின்னாடி பயங்கரமான சவுண்ட் கேட்குது. என்னடா திறக்கலான்னு போகும்போது, திடீர்னு அங்கேருந்து இந்த வௌவால்லாம் பறந்து வருது. அத பார்த்து பயப்பட பின்னாடி இவங்களோட பாஸ் வேற வந்து நிக்கிறாரு. "என்னடா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா?" "இல்ல பாஸ் தேடிட்டே இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப அவரு போயிடுறாரு. அப்ப இங்க ஒருத்தன் மட்டும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறான். இந்த பேப்பரால செய்யப்பட்ட ஒரு பேர்ட வந்து பார்க்குறான். இத எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு எங்கேயோ இங்கேருந்து கிளம்புனவங்க ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு தான் போறாங்க. அதுவும் குறிப்பா டோங்க தான் விசாரிக்கிறாங்க. "இங்க பாரும்மா, எனக்கு தெரியும் உன்னால பேச முடியாதுன்னு. ஸோ நீ வந்து எழுதி காட்டு உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும். அது இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் மிஸ் ஆயிருக்காங்க. நான் உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும்போது, அவங்க கடைசியா உன் கூட இருந்தாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருக்கும்போது, அங்க நம்ம டோங்கோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து என்னாச்சு சார்ன்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான். இங்க பாருங்கம்மா, நான் இங்க இருக்கவங்க கிட்டலாம் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ் ஆன 3 பொண்ணுங்களும் கடைசியா உங்க பொண்ணு கூட இருந்த மாதிரி தான் சொல்றாங்க." "ஆமாம் சார். கடைசி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. மேபி அங்க என் பொண்ணு கூட இருந்திருக்கலாம். பட் நான் என் பொண்ண வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்ல." இத வந்து அந்த பாஸ் நோட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பாஸ் போலீஸ சொல்றேன். "நாங்க ஃப்ரைடேன்னே சொல்லலையே. நீ ஏன் இப்படி சொல்ற?" இவங்க அப்படியே மழுப்பிக்கிட்டு, "இல்ல சார், எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரைடே தான் இங்க சில பேர் காணாம போனாங்கன்ற" மாதிரி இவங்க சொல்லி சமாளிக்க, ஆனா அந்த போலீஸ் இன்னும் விட்றா மாதிரி இல்ல. அவரு கத்திக்கிட்டே இருக்க, "சார் குழந்தை பயப்படுறா சார்ன்னு" இவங்க சொல்ல, "என்ன எங்கள பார்த்தா பயமா இருக்கா? இல்ல நாங்க பயமுறுத்துறோமா அவளன்ற" மாதிரி இவரு கேட்டுட்டே இருக்க, இத பார்த்து அந்த இப்ப இந்த பொண்ண விசாரிக்க, "சரி சொல்லு, நீ எதுக்கு அவங்க கூட போல?" "ஆக்சுவலா சார், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால என்னோட அப்பா வந்து என்ன விடல." "சரி, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு?" கேட்க, இவ வந்து டாக்டர் கிட்ட போயிருப்பாள்ல, அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத காமிச்சுட்டு இவ அசால்ட்டா போயிட்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோயின இந்த ஸ்பெஷல் சைல்டுலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கிளாஸ்ல சேர்க்குறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. அந்த கிளாஸ்க்குள்ள போன நம்ம ஹீரோயின், விடாம ஏதோ ஒன்னத்த ட்ரா பண்ணிட்டுருக்கா. இவ இத ட்ரா பண்ணி முடிக்க, திடீர்னு வெளிய ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அது என்னன்னு சொல்லி அங்க இருக்க மேம போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வெள்ள புறா அங்க இருக்க செவுத்துல அடிபட்டு இறந்து போய் கிடக்குது. இப்ப ஸ்கூல முடிச்சுட்டு டோங்கும் அவளோட அம்மாவும் சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, டோங்கோட அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு போல. ஸோ இவங்க ரொம்பவே கேரிங்கா இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேல. இப்படி பேசிட்டே வரும்போது வர வழியில வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு, அப்படியே ஜாலியா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்ப தான் பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு வெளிய யாரோ புதுசா ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்காங்க போல. அது வேற யாரும் இல்ல, நம்ம சாய்ஃபு தான். ஆக்சுவலா ஹீரோயின் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஃபோட்டோவ கூட அவ்வளோ தொடச்சு வச்சுக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு, "சரி ஓகே டோங், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு இவங்க அந்த ரெயின் கோட் எடுக்குறாங்க. இப்ப யார இவங்க பழி வாங்க போறாங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே சீன் இங்க கட் ஆகிட்டு, இந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு இருக்கால்ல, அவள தான் காட்டுறாங்க. இவ வந்து எங்கேயோ தனியா நடந்து போயிட்டுருக்கா. இப்படி நடந்து போனவ முன்னாடி ஒரு பாழடைஞ்ச பஸ் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு இவ ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. சரியான பொண்ணா இருப்பா போல இவ. இப்படி இவ ஸ்மோக் பண்ணிட்டே இருக்க, திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இவ அத பார்க்குறா, ஆனா பெருசா கண்டுக்கல. அப்ப திடீர்னு விண்டோவ உடைச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்க. இவ டக்குனு இந்த நெருப்பெல்லாம் அணைப்பாங்கள்ல, அத வச்சு அந்த இடம் ஃபுல்லா அடிச்சு விட்டுறா. ஸோ அந்த பெர்சன் யாருன்னு ஒழுங்கா தெரியல. அவங்க வந்து அப்படியே இவள அடிச்சு கொல்றாங்க. பார்க்க ஹீரோயினோட அம்மா மாரி தான் இருக்கு. இப்ப ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஒரு புரொஃபஸர காட்டுறாங்க. இந்த புரொஃபஸர் வந்து ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. ஸோ அதுக்கு வந்து ஜாய்ஃபு தான் டிரைவரா இருக்காரு. இங்க இதே காட்டிட்டு இருக்க, ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய ஈவென்ட்ட திரும்பி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கானுங்க. என்னடா நீங்க ஈவென்ட்டுக்கு பொறந்தவங்களா இருப்பீங்களோ? இதே மாதிரி இவனுங்க ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹெட் மாஸ்டர் நோட்டீஸ் பண்றாரு, அவரோட பொண்ண காணோம்னு. ஸோ வந்து அவர் வந்து அங்க இருக்க மேம் கிட்ட சொல்லி அவரோட பொண்ண தேட சொல்றாரு. இங்க இந்த ஈவென்ட்டுக்கு எல்லாரும் வந்துர்றாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்துர்றா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியே இருப்பா. இவ இப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது, அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய புறா வரா மாதிரி அவ இமேஜின் பண்றா. அந்த புறா வந்து சீலிங்க தாண்டி பறக்கிற மாதிரி இமேஜின் பண்றா. இவ இது மாரி நின்னுட்டே இருக்கிறத பார்த்து, அங்க ஒரு புரொஃபசர் வந்து இவள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இவளும் உட்காந்துட்டு அந்த சீலிங்கே தான் பார்க்குறா. மேல பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான் தொடச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தொடச்சிட்டு சடனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவ காணாம போறா. நம்ம ஹீரோயின் அங்கருந்து எங்கேயோ வெளிய போறா. அவங்க ஷாக் ஆக, இங்க ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அத இழுத்தீங்கன்னா மேல இருந்து இந்த ஜிகினா அந்த மாதிரிலாம் வரும். சரின்னு சொல்லிட்டு அவங்க இழுக்க, மேலேருந்து ஜிகினாலாம் வரும்ன்னு பார்த்தா, அவங்க பொண்ணோட டெட் பாடி தான் வருது. அத பார்த்து எல்லாரும் அலற, அங்க இருக்க பசங்கலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து டோங்க தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு ஒரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கல. இங்க பசங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே நம்ம டோங் இல்ல. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டெர்ரஸ்ல போய் பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 3 பொண்ணுங்கள கொன்னுட்டு, இவங்க வந்து மேல எலுமிச்சம்பழம் பிரிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவனுமே ரெயின் கோட் தான் போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. அவன் தான் ஆக்சுவலா கொன்னுருக்கான். இவங்க 2 பேருமே ரெயின் கோட் போட்டிருந்ததுனால நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம். ஹீரோயினுடைய அம்மாக்கும், இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்ப அப்படியே ஹெட் மாஸ்டர காட்டுறாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. "சார் சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா?" ஆக்சுவலா சார் எனக்கு மொத்தம் 2 பேர் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க இருக்க பசங்களும், சில டீச்சர்ஸுமே சொல்றாங்க. ஒருத்தன் வந்து எல்லா பசங்களையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த டீச்சர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் வந்து இங்க சில சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பான். அவன் பேர் வந்து ஜாய்ஃபு. அவன் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ஒரு சுனாமி வந்தது. அதில தான் அவனோட வீடுலாம் உடைஞ்சு போச்சு. அப்ப தான் ஃபேங்குன்ற ஒருத்தர், அதாவது நம்ம ஸ்கூலோட ப்ரொஃபசர் தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாரு. இவருக்கு இங்க இருக்க வேலையெல்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நானும் அவர சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலா அவரோட பொண்ணும் இந்த ஸ்கூல் தான். அவ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ஸோ எனக்கு அவர் மேலயும் டவுட் இருக்கு. அப்படின்ற மாதிரி இப்ப தான் இவரு தெளிவா சொல்றாரு, ஜாய்ஃபோட கதைய. இப்ப அப்படியே இங்க டோங்கோடைய அம்மா வந்து அங்க இருக்க கேமரால செக் பண்றாங்க. டோங் இங்க வந்திருக்காளான்ட்டு. ஆனா அங்க டோங் இல்ல. அதுக்கு பதிலா ஜாய்ஃபு தான் இருக்காரு. அவரு எதையோ ஒண்ணத்த ஏத்தி வச்சு அனுப்புற மாதிரி இருக்கு. ஸோ இத வச்சு அவங்க வந்து ஏதாவது அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போறாங்க. இவங்களும் காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறாங்க. அப்பதான் அங்க இருக்க செவுத்துல எதையோ வச்சு கீறுன மாதிரி இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சோட ஒரு பார்ட் இருக்கு. அத பார்த்து அவங்களுக்கு லைட்டா சந்தேகம் வருது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஜன்னல்ல ரத்தக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. கீழ போய் பார்த்தா, அங்க இருக்க இந்த காவால பார்த்தீங்கன்னா, வாட்ச் இருக்கு. இத வச்சு தான் அவங்களுக்கு மொத்தமா புரிய வருது. ஓகே, நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவள அங்க யாரோ ஒருத்தவங்க அதே பிளாக் கலர் ரெயின் கோட்ட போட்டுட்டு கடத்தியிருக்காங்க. இவ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா. அப்பதான் இவளோட கையில இந்த வாட்ச் வந்து அந்த செவுத்துல கீறியிருக்கு. அண்ட் அவளோட கை வந்து அந்த விண்டோல பட்டிருக்கு. அப்பதான் ரத்தம் வந்திருக்கு. அப்படியே அந்த விண்டோல இருந்து அந்த வாட்ச் கீழ விழுந்து, கீழ இருக்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல மாட்டின்ருக்கு. இதெல்லாம் நெனச்சு அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஆனா இவங்களோட டவுட் என்னமோ ஜாய்ஃபு மேல தான். ஸோ அவங்க கிட்ட இருக்க ஒரு புடவைய எடுத்து, அத அப்படியே ரோப் மாதிரி செஞ்சு, ஜாய்ஃபு வீட்டுக்குள்ள இறங்க ட்ரை பண்றாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்க, அங்க சின்னதா ஒரு செவுரு இருக்கு. அதுல இவங்க கால் வைக்க, பொத்துன்னு இவங்க வாரிக்கிட்டே கீழ விழுறாங்க. இவங்க விழுந்த ஃபோர்ஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணி இருக்கு. அதுல இவங்க கை மாட்டி பயங்கரமா ரத்தம் வருது. இவங்களால அந்த வலிய தாங்க முடியல. ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அவங்க பொண்ண நெனச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே, என்ன வலியா இருந்தாலும் நம்ம பொண்ணுக்காக தாங்கிக்கலான்னு சொல்லி, அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜாய்ஃபு வீட்ட நோக்கி போறாங்க. அண்ட் அந்த விண்டோ வழியா ஜாய்ஃபு வீட்டுக்குள்ளேயும் இறங்கிடுறாங்க. அந்த வீடு ரொம்பவே வினோதமா இருக்கு. அவங்க பார்க்குறாங்க, அங்க இருக்க கிளாஸ்லாம் உடைஞ்சிருக்கு. சடனா உள்ள ஜாய்ஃபு வரான். அவ்வளோதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நெனைக்கும்போது, இவங்க உசாரா பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுப்பாங்க. உள்ள வந்த ஜாய்ஃபுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனா, அவன் அத பெருசா கண்டுக்காம, அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு நெனைப்பான். அப்ப அவன் கையில இருக்க சாவி கீழ விழுந்துரும். ஹீரோயினும் கரெக்ட்டா அந்த பெட்டுக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கலான்னு வரும்போது, யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அங்க போய் பார்க்குறான். வெளிய பார்த்தா, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி தான். "ஜாய்ஃபு நீ ஃப்ரீயா? ஆக்சுவலா என்னன்னா, நான் சேரிட்டிக்காக சில பொருட்கள்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீ உன்னோட ட்ரக்ல அத என் கூட சேர்ந்து டெலிவரி பண்ணிட." இவனும் யோசிச்சுட்டு, ஐயோ! அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். அண்ட் இங்க டோங்கோட அம்மா நம்ம பாஸ் கிட்ட தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ண காணோம்னு சொல்ல, இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து சிசிடிவில பார்த்துட்ருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமான்னு. அப்ப பார்த்தா, நம்ம ஜாய்ஃப் இருக்கான்ல, அவன் 2 பேக் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுறான். ஹீரோயின் அந்த பேக்க தேடி பயங்கரமா அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பேக் கிடைக்கிற மாதிரி இல்ல. அவங்க ஃபுல்லா தேடுனாங்க. அப்பதான் அங்க ரியல் கில்லர் அந்த பேக்க வலிச்சுட்டு போறான். இத பார்த்து இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஓடி போயிட்டு, காருக்கு நடுவுல போய் நின்றுறான். இடிச்சு அவன் ஒண்ணும் சாகல. உயிரோட தான் இருக்கான். சாவணும்னு நானும் வேண்டிட்டு இருந்தேன். பட் சாகல. இவங்க போயிட்டு அவனோட மாஸ்க்க ரிமூவ் பண்றாங்க. நம்ம நெனச்ச மாதிரி அது ஜாய்ஃபுல் இல்ல. வேற எவனோ ஒருத்தன். இவன் நம்ம பாஸ பார்த்தோனே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் ஏகப்பட்ட பொண்ணுங்கள வீடியோ எடுத்திருக்கான். எல்லா வீடியோவுமே இவன் எடுத்தது தான். அண்ட் ஹீரோயின் வீட்லயும் வீடியோ எடுத்தது இவன் தான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான பாஸ் அவன போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அண்ட் இதே மாதிரி பாஸ்ட்லயும் நடந்திருக்கு. இவரு வந்து இவன செம்ம அடி அடிச்சிருக்காரு. ஒரு லேடி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் அவங்க குழந்தைங்களும் இவன் வீடியோ எடுத்திருக்கான் போல. நம்ம பாஸ் இருக்கார்ல, அவர் தான் கெஞ்சிக்கிட்டே போயிருக்காரு. இவனுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆக்சுவலா இவன் பாஸோட பையன்.
இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் இவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜில பார்த்தீங்கன்னா, டோங்கோடைய அம்மா கெஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க டோங்க கடத்தியிருக்காங்க. அங்க நடந்த சண்டையில தான் டோங்கோட வாட்ச் கழண்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்குள்ள விழுந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டோங்க கடத்துனது பாஸோட பையனும் கிடையாது. வேற யாருன்னு தெரியாம இவங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, டைரக்ட்டா அந்த பையன்கிட்டயே கேட்க போறாங்க. "நீ அங்க போயிட்டு வெறும் வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு இருந்த. நீ என்னோட பொண்ண எதுக்கு காப்பாத்த ட்ரை பண்ணல? அட்லீஸ்ட் போலீஸாவது கூப்பிட்டுருக்கலாம்னு" சொல்லி இவங்க கத்த, அவன் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். "ஏன்னா நான் உங்கள பாதுகாக்கணும்னு நெனச்சேன்." "என்னடா சொல்ல வர நீ?" அப்படின்னு சொல்ல, பாஸ பார்த்தோனே இவன் சைலண்ட்டா போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, நாங்க மொத்தம் 56 வீடியோ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 56மே சைல்டு அப்யூஸ். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலா இங்க பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. கையெல்லாம் பட்ட பட்டையா வீங்கிருக்கு. இந்த குழந்தையால பேச முடியாதுல்ல. கால பிடிச்சு கெஞ்சிருக்கா அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அடிக்கிறதுக்கு ரீசன் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு. நான் சொல்றது எதுக்கு கேட்க மாட்ற? இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான். நான் உன்ன புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். புரியுதா? நான் உங்கள பாதுகாக்க ட்ரை பண்றேன். அவன் சொன்னதே இத பார்த்து தான். பாஸ், நான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம், என்னோட குழந்தைக்கு நான் ஒரு லெசன் சொல்லிக் கொடுக்கணும்னு நெனச்சேன். இதெல்லாம் விடுங்க, என்னோட குழந்தைய காப்பாத்துங்க. என்னது? லெசன் சொல்லி தரணும்னு நெனச்சியா? இது ஒரு சீரியஸான கிரைம். இத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன்னோட குழந்தைய தேடலான்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஸஸ்லாம் அனுப்புறாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. சுத்தி லாக் பண்ணிடுறாங்க. இங்க இவங்களுக்கு தெரிஞ்சுச்சு, இவங்கள விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ்க்கு தெரியாம அங்க இருக்க கார எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா தப்பிச்சு போறாங்க. இங்க பாஸ் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்படி வந்தவருக்கு ஒரு புக் அண்ட் மொபைல் ஃபோன் ஒண்ணு கிடைக்குது. அந்த மொபைல் ஃபோன்லேருந்து இவரு யாருக்கோ கால் பண்றாங்க. இங்க டோங்குடைய அம்மாக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வருது. கால எடுத்து அவங்க, "ஹலோ டோங், நீயான்னு?" கேட்குறாங்க. இங்க நம்ம பாஸ் இருக்கார்ல, அவருக்கு ஷாக்கு. அவரு உடனே அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்க இருக்காங்க டோங்குடைய அம்மா? அவங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஓகே அத விடுங்க. எனக்கு வந்து இந்த டோங்குடைய அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும் ஜாய்ஃபுவும் தான் காட்டுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. "மேம், நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஜாய்ஃபு கூட தானே இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கூல் பொண்ணுங்கலாம் காணாம போனாங்களே, அதுக்கு காரணமே அந்த ஜாய்ஃபு தான். அவன் தான் அவங்களெல்லாம் கொன்னுருக்கான்னு" சொல்ல, இந்த லேடிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவங்க ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே அவன டைவர்ட் பண்ற மாதிரி இவங்க ரேடியோ ஆன் பண்றாங்க. ரேடியோலயும் அதே நியூஸ் தான். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத காட்டாம, அப்படியே அடுத்த சீன் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட தான் போறாங்க. இவங்க இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபெங்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஃபெங்கு மேலே ஒரு சின்ன டவுட் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, நாய் வந்து எதையோ ஒன்னத்த சாப்பிட்டுட்டு இருக்கு. இவங்க வந்தவங்க அந்த நாய தள்ளி விட்டு பார்த்தா, அங்க ஒரு கை இருக்கு. ஏதோ ஒரு பொண்ண கொன்னு புதைச்சிருக்காங்க. அது நம்ம ஹீரோயினா இருக்குமோன்னு நெனச்சு இவங்க கதறி கதறி அழுவுறாங்க. அழுதுகிட்டே அத தோண்டி பார்த்தா, இவங்க பொண்ணு இல்ல. இவங்க பொண்ணு இல்லன்னு நெனச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த குழந்தைக்கு நெனச்சு கஷ்டப்படுறதான்னு தெரியாம பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களும் அம்மா தானே. அந்த இடத்துல இதே மாதிரி 3 பொண்ணுங்களோட பொணம் இருக்கும். ஆப்வியஸா இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அதே இடத்துக்கு தான் ஜாய்ஃபுவுமே வரான் அவனோட ட்ரக் எடுத்துக்கிட்டு. அதுக்குள்ள தான் இந்த ஹவுஸ் ஓனர் லேடியையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். கொல்லல. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு மோட்டிவ் இருக்கும்ல. ஏன் இவன் வந்து இவ்ளோ பேர கொன்னான்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அத்தன பேர கொல்ல என்ன காரணம்? இப்ப தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜாய்ஃபுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. இவளோட அதிகபட்ச ஆசையே அவளுடைய அப்பா கூட போட்டிங் போணும். அண்ட் ஒரு நாள் இவளோட பர்த்டே வருது. நம்ம ஜாய்ஃபுவுமே கால் பண்ணி விஷ் பண்ணிட்டுருக்காரு. இவ பயங்கர சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ ஒரு புறாவ கண்டுபிடிச்சிருக்கா போல. அதுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கு. டோங்கும் இவளும் சேர்ந்து தான் அத பார்த்துன்னு இருந்திருக்காங்க. அது ரொம்பவே சந்தோஷமா அவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது டோங் மட்டும் தான். டோங்குக்குமே அதே மாதிரி தான். அண்ட் அந்த இடத்துக்கு இந்த ஹெட்மாஸ்டர் பொண்ணு வந்திருக்கா. ப்ரெசன்ட்ன்னு சொல்லி இந்த முள்ளால ஆன க்ரௌன் எடுத்து ஜுன்னோட தலையில மாட்டியிருக்கா. அத வச்சு பயங்கரமா அழுத்த இவ வலியில பயங்கரமா கதறிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தாம இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கும் மேல நம்ம ஜுன்னோட ஏரை கட் பண்ணி அத தண்ணியில மிக்ஸ் பண்ணி அவள குடிக்க வச்சிருக்கா. இத ஒரு தடவ இல்ல, 2 தடவ இல்ல, பல தடவ இதே பண்ண அவளால சுத்தமா முடியல. அவ வலியில கதற இதெல்லாம் பார்த்து ஹெட்மாஸ்டர் பொண்ணு, அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல அவ ஒரு புறாவ வச்சிருப்பாள, அந்த புறாவ தூக்கி போட்டு விளையாட இவன் வந்து இவளுக்கு இவ்ளோ ஆயிருக்கும்ல, அத பத்தி கவலைப்படாம அவளுங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்திருப்பா. அதுங்க ஏதோ இது பொம்மை மாதிரி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாடிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவ வந்து அந்த புறாவ வாங்கியிருப்பா. இவளுக்கு இவ்ளோ நடந்திருக்குல, இவ அத பத்தி கவலைப்படாம அந்த புறாக்கு இவ்ளோ அடிபட்டுருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ண எப்படி அதுங்களுக்கு பண்ண மனசு வந்ததுன்னு தெரியல.
கரெக்டாக அந்த இடத்துக்கு டோங் வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்து அவள் கடுப்பாக, "ஏய் மியூட் இங்கே பாரு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நாங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பார்த்தியான்னு சொல்ல." இவ இன்னும் கடுப்பாகிறா. இங்கே இவ அழுதுட்டுருக்கா. டோங் ஒரு முடிவு எடுக்கிறா. இதுக்கு மேலே இவங்கள விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவளோட வெப்பனான அந்த சிஸ்டர் எடுக்கிறா. அவங்கள ஒரடியாக போட்டுறலான்னு சொல்லி போக அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்து தடுக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் அகெயின் பவர் தான். இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இவங்க ஏதாவது பண்ணால் இவங்களோட வாழ்வாதாரமே காலி. அந்த இடத்துல ஜுன் மனசு உடஞ்சி போயிடுவா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவளை கைவிட்டா. ஆனால் இங்கே நம்ம டோங் கதறி கதறி அழுதுட்ருக்கா. என்னை விடுங்க நான் காப்பாற்றுறேன்ற மாதிரி. இதெல்லாம் பத்தாத அந்த புறாவை கீழே போட்டுருவேன், இல்லை நீ மேலேருந்து கீழே குதிக்கணும்னு சொல்லி இன்னும் புள்ளி பண்ணிகிட்ருக்குங்க. அவள் வேறு வழி இல்லாமல் அந்த புறாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மேலேருந்து கீழே குதிச்சு இறந்தே போகிறான். இதை பார்த்து அதுங்க பயந்துக்கிட்டு வீடியோ எடுத்துருக்கோம்ல அந்த மொபைல் அங்கேயே போட்டு ஓடிடுங்க. இந்த இடத்துல டோங்கோடைய அம்மா காப்பாற்றலான்னு போவாங்க. பட் இட்ஸ் டூ லேட். காலியாவ இதெல்லாம் பார்த்த டோங் கதறி கதறி அழுவா. இதெல்லாம் ஜாய்ஃபுக்கு எப்படி தெரியும்னா, ஜுன் செத்த உடனே அவளுடைய லாக்கரை செக் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு மொபைல் இருந்திருக்கும். அந்த மொபைலை எடுத்து பார்த்த உடனே அந்த வீடியோ இருந்திருக்கும். இவருடைய உயிருக்கு உயிராக நினச்ச அந்த பொண்ணு எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கான்றதை பார்த்து பயங்கர கஷ்டப்படுவார். அண்ட் அவருக்கு அந்த ஒரு நொடி சாதாரண மனுஷனாக இருந்தவர் சைக்கோ கில்லராக மாறி இருப்பார். அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு அவர் அந்த ஹெட்மாஸ்டர் பொண்ணு அண்ட் மற்ற பொண்களெல்லாம் கொன்னாருன்னு. அண்ட் ஜாய்ஃபு வந்து இன்னொரு ஒரு ஆளை வந்து அடைச்சி வச்சுருக்காரு. இது வேறு யாரும் இல்லை, அந்த ஃபெங் ப்ரொஃபஸர் தான். இவர் கூப்பிட்டு போயிருப்பார்ல, அப்படியே அலைக்கா தூக்கி மலைக்கா போட்டு வந்துட்டுக்கிறாரு போல் வீட்டுக்கு. இப்போ ஏன் இவரை கடத்தி வச்சுருக்காருன்றதை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஃபெங் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் மேலேருந்து ஜுன் விழுந்திருக்கா. இவர் போய் அவளை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணும்போது மேலே ஹெட்மாஸ்டர் அண்ட் ஹெட்மாஸ்டருடைய பொண்ணு அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அகெயின் பவர் தான். ஸோ இவர் அதை வெளியே சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்ருக்காரு. சரி அட்லீஸ்ட் போலீஸ்லேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணால் அண்ட் போலீஸும் கேஸ் எடுக்கல. ஜாய்ஃபு ஒரு மனுஷனை கூட மதிக்கல. அதுக்கு காரணம் ஹெட்மாஸ்டர் தான். அவர் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஜாய்ஃபு உடஞ்சி போயிட்டார். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஃபெங்குக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. என் பொண்ணை கொன்னாங்கன்றது உனக்கு தெரியும்ல ஜாய்ஃபு, இங்கே பாரு நான் வெறும் மனுஷன்தான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னால் அவங்கள எப்படி எதிர்க்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்து ஜாய்ஃபு அடிக்கிறாங்க. ஜாய்ஃபுவை கொல்லலான்னு வரும்போது நம்ம ஃபெங் வந்து நடுவில் விழுந்து அவர் அந்த அடியை வாங்கிக்கிறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ண ஜாய்ஃபு அவனும் சண்டை போடுறான். எங்கள் ஹீரோயினோட அம்மா என்னோட குழந்தை எங்கடா வச்சுருக்கேன்னு கேட்க, ஓ உன்னோட குழந்தையா, அவளை நான் எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட மேலே இருக்க கபோர்டு அவங்க மேலே விழுது. அண்ட் இப்போ எப்படி இருக்குது, ஒரு குழந்தைய இழந்த அந்த வலி எப்படி இருக்குது சொல்லுன்னு சொல்லி அவங்களோட கழுத்தை பிடிச்ச நெரிக்க, அப்போ அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கட்டை பீஸை எடுத்து அவனோட இடுப்புலேயே சொருகிறாங்க. அண்ட் அங்கே ஒரு பை இருக்குது, அந்த பையும் எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்க அதுக்குள்ளே இருந்து பவுட்ரு மாதிரி ஒன்று வந்து அவன் கண்ணிலே படுது. ஸோ அவனுக்கு ஒரு சில செகண்டுக்கு கண் ஒழுங்காக தெரில. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க ஓட இவன் பின்னாடியே போயிட்டு அவங்கள பிடிச்சிடறான். அவங்களால அதுக்கப்புறம் எழுந்துக்க முடியல. அவங்கள சாகடிக்காமல் அங்கே இருக்க ஃபெங்கை மட்டும் தூக்கிட்டு ஜாய்ஃபு எங்கேயோ போகிறான். அண்ட் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருப்பாங்களே, அவங்க எப்படியோ அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஜாய்ஃபும் இவங்களை கவனிக்கல. உள்ளே போன இவங்க நம்ம டோங்கோடைய அம்மாவை காப்பாற்றி இப்போ இவங்க 2 பேரும் டீம் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாய்ஃபுவை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க போலீஸ்க்கு ட்ரை பண்ண நம்ம டோங்கோடைய அம்மா அதை தூக்கி வெளியே அடிக்கிறாங்க. இங்கே பயங்கரமான ஒரு கார் சேசிங் இருக்கும். நான் இதை பெருசாக காட்டல. இந்த கார் சேசிங்கோட முடிவில் டோங்கோடைய அம்மா இருக்காங்களே, அவங்களோட காரை ஜாய்ஃபு லைட்டாக இடிக்க அது ஒரு கட்டத்தில் ரோடோட ஓரமாக போய் ஸ்கிட் ஆகி அப்படியே குப்பரை கீழே விழுந்துடுது. அண்ட் ஜாய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் இவங்க வெளியே எழுந்து வந்து பார்க்க ஜாய்ஃபோட கார் அங்கே தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஜாய்ஃபை மயங்கியிருப்பான். அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்க அப்படியே ஜாய்ஃபு இந்த டைமில் முழிச்சிருவான். முழிச்சவங்கிட்ட என் பொண்ணு எங்கன்னு கேட்க, நான் உன் பொண்ணை எரிச்சிட்டேன், உன் வீட்டு மேலே ஒரு தோட்டம் இருக்குல்ல அங்கே தான் எரிச்சோன்னு சொல்ல, கடுப்பாகி இவனை டொம்முன்னு அங்கே இருக்க விண்டோவில் இடிக்க அவனை ஒரு கட்டத்தில் அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே நான் பெருசாக விஷுவல்ஸாக காட்ட மாட்டேன், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. அங்கே இருக்க அந்த கண்ணாடி இருக்குல்ல அதை எடுத்து அவனோட வாயில் குத்த அண்ட் அவனோட நெஞ்சில் குத்த அவன் இப்போ சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே, நீயும் இப்போது என்ன மாதிரி தான் மாறிட்டேன்னு சொல்ல இவங்க இன்னும் கடுப்பாக்குறாங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை திருப்பி இன்னொரு ஒரு குத்த அண்ட் அவன் ஒரு கட்டத்தில் இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு காரை எடுத்துகிட்டு போக வெளியே நம்ம போலீஸ் இருக்காங்களே அவங்க இந்த டைமில் அங்கே வந்துடுவாங்க. அப்படியே ஜாய்ஃபுவை ஷூட் பண்ண பாஸ் அவள் தான் ஜாய்ஃபு கீழே விழுந்துருவான். ஆனால் கிட்ட போய் பார்த்தா ஜாய்ஃபு அவர் சுட்டிருக்க மாட்டார். அவன் நெஞ்சில் குத்துவாங்கனால அந்த ஒரு இதுனால மயக்கமாயிருப்பான். இப்போ அப்படியே டோங்கோடைய அம்மா இருக்காங்களே அவங்களோட ஃப்ளாஷ்பேக் தான் போகுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அடுத்த நாள் வர வேண்டியது. வந்து அவர் என்ன ட்ரெஸ் இது, எவனை போய் பார்த்துட்டு வர, இவர் சரியான சந்தேக பிராணி.
அவங்களும் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. பட் அவர் அதுக்கு ஒத்துக்காம அவங்கள போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. எவன் கூட போயிட்டு இருந்துட்டு வரேன்னு சொல்லி தப்பு தப்பாக பேசி அவங்கள அடித்து, இவங்க இருங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சமாளிச்சுட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். இவங்க கால் கிடைக்காததுனால இவங்க அழுதுட்ருக்காங்க. அவன் இவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்றத்தை தூக்கி அவங்க மண்டையிலே அடிக்கிறான். எவனுக்கு கால் பண்ணேன்னு கேட்க அம்மாக்குன்னு சொல்ல, அவன் அதெல்லாம் கண்டுக்கல. எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுறான், கேட்டுக்கு வெளியே. நீ உள்ளே வரணும்னா இந்த சாவியை போய் எடுத்துகிட்டு வா, ஏன்னா இவங்க ரத்த காயத்தோடு இருக்காங்களே, வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ கெஞ்சுறாங்க. கையை வந்து அந்த கேட்டுக்கிட்ட வைக்க அவங்க வேணும்ட்டு அவங்க கையை உடைக்கிற மாதிரி அந்த கேட்டை யூஸ் பண்ணுறான். ரொம்பவே கொடூரமான ஒருத்தன். நான் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து சொல்லியிருப்பேன், இவங்க ஹஸ்பண்ட்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பாசம் அப்படின்ட்டுலாம். பட் இவனை பார்த்தா சரியான கொடூரனாக இருப்பான் போல். அண்ட் இவங்களும் அந்த ரத்த காயத்தோட அடிப்பட்ட வலியோட அந்த சாவி எடுக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு சில பேர் பார்க்குறாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படியே அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எங்கள் ஜாய்ஃபு ப்ரெசண்ட்டில் பாஸ் வந்து அவர் விசாரிச்சுட்ருக்காரு. எங்கே ஒழுங்காக சொல்ல டோங். இவர் என்ன சொல்கிறாருன்னா, டோங்கை நான் எரிச்சிட்டேன். அவளோட சாம்பல் அண்ட் பொணத்தை வந்து நான் இந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல, அதாவது அந்த செடிலாம் வளர்ப்பாங்களே மேலே டெரஸில், அங்கே புதைச்சிருக்குன்னு சொல்ல இவங்களும் சர்ச் பண்ண போகிறாங்க அங்கே. அண்ட் மேலே அவங்க சர்ச் பண்ண கீழே இந்த போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. ஆக்சுவலாக நான் ஒரு சீனில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களே அந்த ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அங்கே எதோ ஒன்றத்தை ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா டோங்னு சொல்லியிருப்பான்ல. அவள் ட்ராயிங் பண்ணது என்னென்னா, ஏதோ ஒரு ஆள் வந்து அந்த எலுமிச்சை பழம் செடி இருக்குல்ல, அதுக்கு கீழே புதஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கா. இதை எடுத்துகிட்டு போய் பாஸ் கிட்ட காட்டேன். பாஸுக்கு அப்போ தான் ஒரு பெரிய சந்தேகமே வருது. ஆக்சுவலாக அவங்க வீட்டை சுற்றி பார்த்துருப்பார்ல, அங்கே எல்லாமே ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ், ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே புதுசாக இருக்கும். அண்ட் இவர் கால் பண்ணும்போது அவங்க வந்து ஹலோ ஹனின்னு சொல்ல, ஹலோ டோங் நீயான்னு கேட்டிருப்பாங்க. இப்போது ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணால் எதுக்கு வந்து டோங்கோட பேரை சொல்லணும்னு இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அண்ட் இதுக்கேற்ற மாதிரியே ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினுடைய அம்மா தான் அவரை கொண்டிருக்காங்க. அவர் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாமல். அண்ட் அவரை வந்து பார்சல் பண்ணி மேலே அந்த செடி இருக்கும்ல, எலுமிச்சை செடி, அதுக்குள்ளே வந்து புதைச்சி மண் போட்டு மூடியிருக்காங்க. அதுக்கு மேலேயே தான் அந்த செடியை வளர்த்துருக்காங்க இன்னும் அதிகமாக. அண்ட் அதே இடத்துல ஒரு எலும்பு கூண்டு கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா அது ஒரு அடல்ட்டோடது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஃபாரஸ்ட் டீம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இங்கே இறந்து போனது ஹீரோயினுடைய அப்பா. பயங்கரமான ட்விஸ்ட்டில் அது இல்லாமல் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஹீரோயின் எங்கே, அவள் உயிரோடு இருக்காளா இல்லை இறந்துட்டாளா? அதே டவுட் தான் நம்ம பாஸ்க்கும். அவர் வந்து ஜாய்ஃபுக்கிட்ட கேட்க அவள் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிட்டா அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறான். அண்ட் இந்த கேப்பில் எல்லாருமே ஜாய்ஃபை திட்டுறதுக்கும் அவர் அடிக்கிறதுக்கும் அந்த மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மேலே வந்துடுறாங்க. இந்த கேப்பை ஒரு டைவர்ஷனை யூஸ் பண்ணி அங்கே இருக்க போலீஸை தள்ளி விட்டு ஜாய்ஃபு வந்து அந்த இடத்துல இருந்து குதித்து இறந்து போகிறார். அண்ட் அதை நடந்து முடிஞ்சு பாஸ் இப்போ காட்டுறாங்க. அவர்கிட்ட ஏதோ ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்து ஷாக்கான பாஸ் நேராக நம்ம டோங்கோடைய அம்மா கிட்ட காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பீங்களான்னு தெரில. பட் இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடித்து இழுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம குட்டியாக அழகாக டோங் இருந்திருப்பா. ஆக்சுவலாக அவங்க உள்ளே வரணும்னு சொன்னதே டோங்குக்காக தான். அண்ட் அவங்க ஹஸ்பண்டை குத்தி கொன்னதும் டோங் தான். ஆக்சுவலாக இவங்களும் குத்தி கொல்ல வந்திருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி டோங் முடிச்சிட்டா. அண்ட் இவங்க புதைச்சது, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டோங் தான். அவளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்வளோத்தையும் பண்ணது. அண்ட் உண்மை நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச உடனே டோங்கோடைய அம்மா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸர் நான் சொல்கிறத கேளுங்க, இதுக்கும் டோங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் அவரை கொன்னேன், அவர் ரொம்பவே இன்னசென்ட், ப்ளீஸ் அவளை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்க, சரி ஓகே சொல்லு, எதுக்கு நீ போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லி நம்ம பாஸ் கேட்க, எப்படி ஆஃபீஸர் நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது, அவள் ஒரு சின்ன குழந்த, அவள் இந்த மாதிரி குத்தி கொன்னது வெளியே தெரிய வந்ததுன்னா அவளோட ஃப்யூச்சருக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே அவளால் பேச முடியாது, நிறைய பேர் அவளை ஹர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் சுத்தமாக தாங்க முடியல. நீங்கள் சொன்னீங்க நான் அவளை அப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, ஆக்சுவலாக நான் அவளுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா, அவள் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அவர் பல்ச்சுன்னு ஒரு அடி விட்றாரு. அண்ட் அந்த கேமராவை தூக்கி போட்டு உடச்சிட்டு, நீ தான் உன்னோட ஹஸ்பண்டை கொன்ன, உனக்கு புரியுதா அப்படின்னு மாசாக சொல்ல, ஆக்சுவலாக இவர் வந்து ஹீரோயின் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் அங்கே ஒரு சீனை க்ரியேட் பண்ண எல்லோரும் நம்பிடுவாங்க, யாருக்கும் பெருசாக டவுட் வராதுல, அதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணார். அண்ட் இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் டோங்க காட்டுறாங்க. அவள் இந்த சுதந்திர காற்றை நிம்மதியாக சுவாசிக்கிறா. அண்ட் இவ இதெல்லாம் ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு தெரியணும்ல. அதுக்கு முன்னாடி இவ எப்படி இங்கே வந்தான்றதுக்கு காரணம் நம்ம ஜாய்ஃப் தான். ஒரு சீனில் பொருட்கள்லாம் ஏற்றி அனுப்பிச்சிருப்பார்ல, அதில் தான். அண்ட் இவ இவ்வளவும் பண்ணதுக்கு காரணம் அவளுடைய அம்மா தான். அவளுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான். அது ஏன்றதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் அந்த புறாவையும் இவ பார்க்க விட்டுருவா. ஆக்சுவலாக இவ தான் அந்த மொபைலை எடுத்து ஜாய்ஃபு கண்ணில் படுற மாதிரி வச்சுருப்பா.
ஜாய்ஃபு அழுதுகிட்டே இந்த சைடு திரும்பும்போது, அவர் டோங்க பார்த்துருப்பாரு. அண்ட் ஒரு தடவையும் அந்த பொண்ணுங்கள கொல்லும்போது, அங்க எங்கேயாவது நம்ம டோங்கோ இருந்திருப்பா. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஸ் மாரி. அண்ட் இவன் வந்து இவளோட பிளான இந்த பேப்பர்ல செஞ்ச ஓரிகாமி வழியா நம்ம ஜாய்ஃபுக்கு சொல்லியிருக்கா. ஜாய்ஃபுமே அத பார்த்து புரிஞ்சுகிட்டு, அவரோட பிளான எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சேர்ந்து. அதாவது நம்ப டோங்க வந்து வெளிய கொண்டு வரது. அண்ட் டோங்குக்கு தெரியும், அவள யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதையும் ஜாய்ஃபு கிட்ட சொல்லி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அதுதான் இவள கடத்துறா மாதிரி கடத்தி அண்ட் இவள வந்து இப்போ வெளிய ஃப்ரீயா விட்டாங்க. இதுதான் இவங்களோட பிளான். இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணணும்? ஆக்சுவலா இதுக்கு காரணம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான். ஏன்னா, அவங்க வந்து இவள காப்பாத்துறதுக்காக பயங்கரமான ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. லைக் அவங்க அந்த கொலைய பண்ண மாதிரி. ஸோ உண்மைய வெளிய தெரிய வைக்கிற மாதிரி தெரிய வச்சு, அண்ட் அந்த உண்மை வழியா இவ செத்தா மாதிரியும் காமிச்சு, அவங்கள ஃப்ரீ பண்றது தான் இவ பிளான். ஆனா பிளான் கொஞ்சம் உல்டாவா மாறுச்சு. அத அவங்க மம்மி வந்து சரி பண்ணிட்டாங்க. கடைசியா இவங்க 2 பேரும் பேசின அந்த நினைவுகள்லாம் நெனச்சு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அண்ட் இந்த மூவி முடியிற டைம்ல ஜாய்ஃபும் அவரோட பொண்ணும் மேல ஹெவன்ல போட்டிங் போற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு தெரியாது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் குடுக்க மறந்துறாதீங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துறாதீங்க. நீங்க பார்த்தீங்களா, இந்த மூவில எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு ஸ்கிரிப்ட் வேற லெவல்ல குடுத்துருப்பாங்க. அதில எனக்கு புடிச்ச கேரக்டர் யாருன்னா, இந்த ஜாய்ஃபு கேரக்டர் தான். தன்னுடைய பொண்ணுக்காக அப்பா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாருன்றத காட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த மாதிரி யார புடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.